अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அஞ்சாவது தேவி பாகவதம், அஞ்சாவது ஸ்கந்தம், 15வது அத்தியாயம். இதுல இந்த விடாலாட்சன் அந்த அகிலோமா அப்படிங்கிற 2 அசுரால், 2 படைத்தலைவர்கள், அவ 2 பேரையும் அம்பாள் அழிச்சுன்னு வரத்துக்கு இல்ல பிடிச்சுன்னு வரத்துக்கு அனுப்பிச்சிருக்கான். அந்த விஷயத்தை வர்ணிக்கிறார் இடம் இது. வியாசர் சொல்றார், கௌதகா நிகதௌ சிருத்வா மகிஷோ விஸ்வயான்விதா பிரேஷயாமாச தைத்தேயாம் சத்யதார்த்தம் மகாபலான் அகிலோம விடாலாட்ச பிரமுகான் இந்த துர்மதான். அவர்களுக்கு ஜெயித்தவர், அப்படிப்பட்ட பெரிய பெரிய தேவர்கள் எல்லாம் ஜெயித்தவர்கள். அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாம் ஜெயித்தவர்கள் இப்ப தனியா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு சண்டை போட்டு அவ கையில என்ன பண்ணாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்டவொடனே எப்படி இது நடந்தது, ஏதா நடந்ததுன்னு அவனுக்கு அதை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. அதாவது என்ன பண்ணான்னா அலட்சியமா இருந்தான் இல்லையா, தன்னுடைய அலட்சியம் தான் அப்படிங்கிறது அவனால புரிஞ்சுக்க முடியாது. இதனால சக்திங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கல. ஏதாவது ஒரு இடத்துல உன்னுடைய நாசம் என்ன வருமோ எக்ஸ்பிரஸ் பண்ணா ஸ்ரீ கையினாலே எடுத்துட்டான். ஸ்ரீயால தன்னை என்ன பண்ண முடியும்னு நினைச்சிருந்து அந்த அலட்சியம் அவனுக்கும் அந்த சக்தி வரும், அவனுக்கும் அந்த சக்தி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்காதனால இந்த விஸ்வயான்விதா எப்படி இது நடந்தது, ஏதா நடந்தது, என்னமா நடந்ததுன்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஆச்சரியம். அதனால என்ன இருக்கு, விஸ்வயான்விதா ஒரு பெரிய கிரேட் அமேஸ்மெண்ட். அதனால என்ன பண்ணான், சரி பேசையாமாச தைத்தியான் சத்யார்த்தம் மகாபலன் பலம் பொருந்திய சில வீரர்களை அனுப்பிச்சா. யாருன்னா அகிலோம விடாலாட்சியான், அகிலோமான்னு ஒருத்தன், விடாலாட்சியன்னு ஒருத்தன். பிரமுகான் யுத்த துர்மதான், அவர்கள்லாம் சண்டை போட்டு அதுவே ரொம்ப எப்படாப்பா சண்டை போடலான்னு இந்த தோல் தினவெடுத்து திரியறதுன்னு தமிழ்ல சொல்ல பாருங்க. அந்த மாதிரி தோல் தினவெடுத்து திரியறது, சண்டைக்காக தினவெடுத்து திரியறதுங்கிறதுதான் துர்மதம். அதுல சைன்யேன மகதாயுத்தான் சாயுதான், ஆயுதங்களோடையும் பரிசுதான் கவசங்கள் எல்லாத்தையும் கூடினவர்கள். சேதத்திர தகுசுத்தேவியின் சிம்மசியோபரி சம்ஸ்கிதாம் அஷ்டாதசபதாம் திவ்யாம் சத்ய சேதக தாரிணி. அவர்கள்லாம் போய் என்ன பண்ணாங்க, சிங்கத்தின் மேல அமர்ந்திருக்கக்கூடிய 18 கைகளுடன் கூடின சத்யம், இந்த ஸ்மிதார்னு சொல்ற மாதிரி சந்திரஹாச பற்றி, அது அதோட கேட்டவங்க இவர்களை வெறித்துக் கொண்டிருக்கிற அம்பாளை பாக்குறாங்க. அகிலோமா அக்ரத வந்திருக்கா தாமுவாட்ட ஹசன் விதா. இப்ப ராஜா சொன்னது என்னன்னா, அவளை சண்டை போட்டு கொல்லணும்னு ராஜா ஆர்டர் பண்ணல, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஐசிங் வாங்கோ, இல்ல போர்த்துக்குள்ளையாவது அவளை ஐசிங் வாங்கோ அப்படிங்கறத முதல் ஆர்டர். ஒண்ணுமே முடியலன்னா அதுக்கப்புறம் சண்டை போடுறதுங்கிறது. அவளை கன்வின்ஸ் பண்ண எடுத்து சண்டை போட முடியாது. கன்வின்ஸ் பண்றதுக்காக ஹசன் விதா, அதாவது ஒரு சிரிப்போட சொல்றான், கோவப்பட்டிருந்தா பேசினா காரியம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஹசன் விதா. அது மட்டும் இல்ல, வினயாவனதா, இவ்வளவு பேரை கொண்டிருக்கா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணுங்கிறதுனால வினயாவனதா. ஏன்னா ராஜா விரும்பி இருக்கிற பெண், ராஜா விரும்பி இருக்கிற பெண்ணுங்கிறதுனால என்ன எடுத்து கொஞ்சம் அலட்சியமாவும் கர்வத்தோடையும் எடுக்க முடியாது. வினயாவனதா, வினயம் ஒரு மாடஸ்டி, அந்த அடக்கத்துடன் அவன் என்ன பண்ணுவான், ஒரு பணிவுடன் கூடியவனாக, அடக்கமும் பணிவும் கூடியவனாக. வினயாவனதா சாந்தகா நாட் டென்ஸ்டு, அதாவது அவனுக்கு ஒரு டர்புலண்டான ஆட்டிடியூட் மாட்டிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குங்கிற டென்ஷன் இல்லாம, ஒரு ப்ரெஷர்லாம் எதுவும் இல்லாம சாந்தகா ஒரு காம் ஆட்டிடியூடோட. இது எல்லாமே, அதாவது ஒரு வீரனா இருக்கிறவனுக்கு என்ன மாதிரி ஆட்டிடியூட் எந்த இடத்துல தேவை, அதாவது எதிரியோட பேசணும்னாக்க பேசும்போது என்ன மாதிரி ஆட்டிடியூடோட பேசணும், அவன் எப்படி இருக்கணுங்கிறது எல்லாத்தையுமே வர்ணிக்கிறார். ஸோ ராஜா விரும்பின பெண் அவளை ஐசிங் வரணும், அவளை கன்வின்ஸ் பண்ணணும், கோபத்தை காட்டக்கூடாது, தானும் டென்ஷன் ஆகக்கூடாது, தானும் அந்த பிரஷரை ஃபீல் பண்ணக்கூடாது. வினயாவனதா சாந்தகா ஹசன்னிவ, ஒரு சிரிப்போட புன்முறுவலோட. தேவியின் தைத்திய வதோத்யதாம், அவ எப்படி இருக்கா, ஜஸ்ட் ஆப்போசிட் ஆட்டிடியூட், தைத்திய வதோத்யா, பென்ட் ஆன் கில்லிங் ஆல் தி டெவல். எதிரிகளை கொல்றதுக்காகவே பிடிச்சிருந்து அதுக்காகவே உட்கார்ந்து இருக்கிற அம்பாளை இவன் என்ன பண்றான்,
அதுக்கு நேர்மாறான ஆட்டிடியூடோட இதை அட்ரஸ் பண்றான் வர்ணிக்கிறார். அதுதான் இதுல இந்த சைக்காலஜின்னு சொல்ற மாதிரி அது அத்தனையும் கவனிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல 2 கான்ட்ராஸ்ட் சீன் போட்டு அவர் காமிக்கிறார். அசிலோமா வாட்ட அசிலோமா தெய்வீக பேசுறது என்னங்கிறத இந்த இடத்துல வியாசன் வந்து ஜனமேஜயனுக்கு நேரம் பண்றார். அது அசிலோமா வாட்ட தேவி ப்ரூஹி சத்தியம் கிமர்த்தனுக்கு சுந்தரி தேவி சத்தியம் வச்சா நீ உண்மையை சொல்லு அப்படிங்கிறான். சத்தியம் வச்சா ப்ரூஹி உண்மையை பேசு. அதாவது கிமர்த்தனுக்கு சுந்தரி ஆகதாசி எதுக்காக இங்க வந்திருக்க கிமர்த்தம் வா ஹந்தி தைத்யான் நிராகதா தைத்யான் நிராகதா எந்த பாவமும் அறியாத எந்த பாவமும் செய்யாத குற்றமற்ற அசுரர்களை ஏன் ஹந்தி கொள்கிறாய். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு இவன் பாட்டுக்கு தேவையான ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா தேவரில் கருத்து திருச்சிண்டாச்சு ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கும் போது அம்பாள் கிட்ட இவங்க போய் எதுவும் வம்பு பண்ணல அவள்கிட்ட சண்டை கண்டு எதுவும் போடல அவளுடைய சொத்துன்னு எதுவும் இவங்க பறிச்சுக்கல. அப்படி இல்லாத போது அவளாகவே டைரக்டா இவங்க சண்டைக்கு வந்து இந்த அசுராலை வம்புக்கு விட்டு அசுராலை சண்டைக்கு கூப்பிட்டு அந்த சண்டையில அசுராலை எல்லாரையும் கொண்டிருக்கா அப்படின்னு இவன் பாக்குறான். ஸோ அதனால என்ன இருக்கு எந்த தவறும் செய்யாமல் தாங்க பாட்டுக்கு தங்க காரியத்தை பார்த்துட்டு இருக்கிற அசுரர்களை நிராகசா எந்த பாவமும் அறியாத ஏதும் அறியாத அசுரர்களை எந்த பாவமும் வச்சுக்காதவர்களை ஏன் கொள்கிறாய். சரி ஏன்னா இவங்களும் வந்து என்ன ஆகும் தலை அடிக்கும் போல இருக்கு எதனால இது நடக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்க முடியல. அதான் காரணம் கதையாத்தியத்துவம் ஸ்வயா சந்தியும் கரோமியகம் உண்மை என்னன்னு சொல்லு. ஸ்வயா சந்திங்கிறது உடன்படிக்கை ட்ரீட்டி அதில் ட்ரீட்டி அதனால இது அனாவசியம் இப்போ உனக்கும் கஷ்டம் இது சண்டை போடுறது. காஞ்சனம் மணிரத்னானி பாஜனானி வராணிக்க ட்ரீட்டில சும்மா ஏதோ உன்னுடைய டிஸ்அட்வான்டேஜுக்கான ட்ரீட்டி இல்லை உன்னுடைய அட்வான்டேஜுக்கு இந்த ட்ரீட்டி உன்னோட உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை செய்யும் போது உன் அட்வான்டேஜுக்கு. ஸோ காஞ்சனம் மணி ரத்னானி தங்கங்கள் மணி அதாவது ஜென்ஸ்ன்னு சொல்றீங்களே அந்த மாதிரி பிரசியஸ் ஜென்ஸ் பாஜனானி விலை உயர்ந்த பாத்திரங்கள் வராணிக்க மிக உயர்ந்த ட்ரெஸ் எல்லாமே யான் இச்சசி வரவரோகி எதெல்லாம் நீ விரும்புறையோ யான் இச்சசி கிரகித்வா கிரகித்வா எல்லாத்தையும் எடுத்துட்டு அதாவது அந்த ட்ரீட்டி என்னோட ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கோ நீ வந்து உனக்கு ஓடுங்கிறதெல்லாம் எடுத்துக்கோ ஜெஸ்ட் மாத்திரம் டோன்ட் டிலே. கிமர்த்தம் யுத்த காமாசி எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி சண்டை போடணும்னு ஆசையோட இருக்க. வெயிட்டிங் ஃபார் திஸ் what is called quarreling for this why are you aspiring for this one. கிமர்த்தம் யுத்த காமாசி துக்க சந்தாப வர்தனம் அதோட துக்க சந்தாப வர்தனம் இந்த யுத்தம் இருக்க துக்கத்தையும் சந்தாபத்தையும் துக்கம்னா கஷ்டத்தை கொடுக்கறது சந்தாபம் மனஸ்தாபத்தையும் கொடுக்கிறது. துக்க சந்தாப வர்தனம் துக்கம் சந்தாபம் ரெண்டுத்தையும் வளர்க்கக்கூடியதான கதையந்தி மகாத்மானஹா யுத்தம் சர்வ சுகாபகம் பெரியவாள் என்ன சொல்றார் யுத்தமானது எல்லா சுகத்தையும் பறித்து விடக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. பெரியவாள்னா யுத்தம் நமது அனைத்து சுகங்களையும் பறித்து விடக்கூடியது. கோமலே அதீத தேஜேசே புஷ்பகாத்தா கதை பிரிக்கம் அதோட மட்டும் இல்ல என்னுடைய தேகம் கோமலமானது ஒரு பூ உயரத்தை கூட தாங்காது இருக்கு இல்லையா. கிமர்த்தம் சஸ்திர சம்பாதான் சகசீசி விதிஷ்மையே இப்படி இருந்தாலும் நாங்க என்ன பண்றோம் அம்பனால அடிக்கும் போது சஸ்திர சம்பாதான் சஸ்திரங்கள் மேல விழுந்து அதோட அந்த அம்பை எடுத்து எரியறது அதுக்காக மானை இழுத்து பிடிக்கிறது அப்படிங்கிற பல காரியங்கள் இருக்கு இல்லையா. அவ்வளவு கிமர்த்தம் சகசி வைதிக அன்னச்சரி பேர் ஆகிடுச்சு விதிஷ்மையே ஐ ஒண்டர் ஐ பகில் அப்படிங்கிறான். அதாவது எனக்கு இது புரியல ஏன் இப்படி நடந்துக்கிறேன் ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படிங்கிறது நீ இவ்வளவு ஒரு டெண்டரா இருக்கக்கூடிய இவ்வளவு ஒரு யங் லேடியா இருக்கிறத நீ போய் இந்த மாதிரி இவ்வளவு கடுமையான சண்டைக்கு எதிர்க்கிறேன்றது என்னால புரிஞ்சுக்க முடியல. அதோடு மட்டும் இல்ல சாதுரியத்திய பலம் சாந்தி சதகம் சுகசேவனம் கிளவர்னஸ் சாதுரியம்னா கிளவர்னஸ் உடைய ரிசல்ட் என்னன்னா இஃப் யூ ஆர் கிளவர் என்னவா இருக்கணும் somehow or other we should be able to achieve peace. சாதுரியத்திய பலம் சாந்தி அந்த சமாதானம் இருக்கிற சாந்தி அதுதான் நம்மளுடைய கிளவர்னஸினுடைய பலனா இருக்கணும். சததம் சுகசேவனம் அது ஜனங்களுடைய ஒரு ஹாப்பினஸ். ஸோ நாடு பீஸ்ஃபுல்லா இருந்தா தானே நாட்டுல குரோத் இருக்கும் நாடு டெவலப் ஆகும் வளரும். அதனால பீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ராஜா ரொம்ப கிளவரா இருந்தாலும் அச்சீவ் பீஸ் இன் ஹிஸ் கண்ட்ரி. கட்சிமர்த்தம் துக்கஹேதும் சங்கிராமம் கட்சி நிற்கதி. ஸோ சாந்தியும் இருக்காது நிம்மதியும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது ஜனங்களும் ஹாப்பியா இருக்க முடியாது. அது எல்லாம் இதனால சண்டையினால. ஸோ கிமர்த்தம் சங்கிராமம் கட்சி நிற்கதி ஏன் இந்த சண்டைய நீ செய்ய விரும்புற
தேவையில்லாம இந்த சண்டை என்ன ஆகும், இந்த சண்டையினால இது சேர்ந்து தெரியல, ஜனங்க நிறைய பேர் சாகணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், நாளைக்கு ஊர்ல இண்டஸ்ட்ரி குரோத் அக்ரிகல்ச்சர் இதுக்கெல்லாம் ஆள் இருக்காது. அர்ஜுனன் இதுல சொல்ற பாருங்க, அர்ஜுன விசாத யோகத்துல அந்த மாதிரி ஊர்ல குரோத்துக்கு ஆள் இருக்காது. எல்லாரும் கண்ணாடி மேல எங்க வேணா மைக்ரேட் பண்ணி வேலைக்கு போக வேண்டியிருக்கும். வெளியூர்ல கஷ்டப்பட வேண்டியது, இல்ல உள்ளூர்லயே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இருக்கிற வேலைக்கு ஆள் போறாது. என்ன கிடைக்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்குள்ள பொருள் ஆயிடும். அதனால எவ்வளவோ வருஷங்களுக்கு தப்பி பஞ்சம்னு அதெல்லாம் தலை விரிச்சு ஆடும். அவ்வளவும் ரிசல்ட் ஆஃப் வார்த்தை இல்லையா? அதனாலதான் சம்சாரேற்ற சுகம் கிராக்கியம் துக்கம் செய்ய ஸ்திதி. குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும்னா எல்லாரும் என்ன சொன்னாங்க, சம்சாரே சுகம் கிராக்கியம் துக்கம் செய்யும். ஜனங்க சுகத்தை எடுத்துக்கணும், சுகத்தை விரும்பணும், சுகத்தை நாடணும், துக்கத்தை தவிர்க்கணும். எந்த விதத்திலையும் துக்கம் வருதுங்கிறத அவாய்ட் பண்ணணும். அப்படிங்கிறது நார்மலா இருக்கிறது. இந்த பசி சக்தி பஞ்சம் இதெல்லாத்தையும் கத்துக்கணும். துக்கத்தை வேற ஒரு ஆங்கிள் போறான். நீ எதை பண்ண முடியாது, இதை காட்டி என்ன நீ என்ன பண்ண முடியாது, என்ன ஆசை காட்டி என்ன மாற்ற முடியாது அப்படின்னு அவன் நினைப்பாளே யாசில் அதை அச்சீவ் பண்ணிட்டு என்ன பண்றான், அந்த விஷயமாவும் பேச ஆரம்பிக்கிறான். சம்சாரே சத்துகம் வீரம் புரோக்தம் நித்யா நித்தியம். இந்த இடத்துல கொஞ்சம் இது மாதிரி தான், அதாவது சார்வாக்கா பிலாசபி இருக்குன்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் எடுத்துன்னு போறாரு. இந்த இடத்துல எப்படி என்கரேஜ் பண்றது அப்படின்ட்டு, நீ எப்படி இருக்க எதை விரும்புறதுன்னா வாஸ்தவத்துல நீ சொர்க்கத்தை விரும்பக்கூடிய ஆஸ்திகா பிலாசபியை ஃபாலோ பண்ணல இந்த சண்டைக்கு வரக்கூடாது. இப்ப இந்த சண்டைக்கு வரதா இருந்தா உன்னுடைய சுகத்தை மட்டுமே நாடி, உன்னுடைய சக்சஸை மட்டுமே நாடி வரதா இருந்தா நாஸ்திக பிலாசபியை ஃபாலோ பண்றதா இருக்கணும். நீ எதை ஃபாலோ பண்ற, ஆஸ்திகாவுடைய பிலாசபியா நாஸ்திகாவுடைய பிலாசபியா, அதுதான் கேட்கறான். ஸோ அப்ப என்ன பண்றான், லோகே தத்துவம் வீரம் புரோக்தம். சுகம்ங்கிறது லோகத்துல 2 விதம், நித்யா நித்திய பிரபேதம். ஆஸ்திகர்கள் எதை விரும்புறாங்க, நாஸ்திகர்கள். ஆஸ்திகர்கள் நித்திய சுகம்னு ஒண்ணு இருக்கு, அது சொர்க்கத்திலேயோ மோசத்திலேயோ கிடைக்கக்கூடியதுன்னு அவ அதை பேச போறா. லோக சுகத்தை அவ விரும்ப போறது இல்லை. லோக சுகத்தை விரும்ப போகாத போது லோக சுகத்தை காட்டி என்கரேஜ் பண்ண முடியாது. நாஸ்திகாலா இருந்தா லோக சுகத்தை காட்டி என்கரேஜ் பண்ணலாம். இவன் கான்செப்ட்லயும் லோக சுகம் தான், லௌகிகமான சுகம். லௌகிகமான சுகத்தினால அவளை என்கரேஜ் பண்ண முடியுமான்னு அதை என்கரேஜ் பண்றதுக்காக அந்த ஆங்கிள் எடுத்துன்னு போறான். அதாவது நீ எப்படி இருக்கோ, உன்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, இதனால இமேஜின் பண்ணி அச்சீவ் பண்ணி அதை அவளுக்கு அச்சீவ் பண்ணிட்டு தான் மனசுல வச்சுன்னு அர்த்தம் இல்லை. யூ ஷுட் பி லைக் திஸ் அப்படின்னு அவளை என்ன பண்றான், உன் ஆட்டிடியூட் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு காட்டுறான். பாருங்க, சத்துகம் விவிதம் புரோக்தம் நித்யானித்திய பிரபேதா. சுகம் லோகத்துல நித்திய சுகம் அனித்திய சுகம். காமம் மோட்சம். காமம்ங்கிறது என்ன, தர்மார்த்த காம மோட்சத்துல காமம்ங்கிறது சிற்றின்பம்ங்கிறோம் தமிழ்ல, மோட்சம்ங்கிறது பேரின்பம்ங்கிறோம். சிற்றின்பம்ங்கிறது டெம்பரரி, பேரின்பம்ங்கிறது நிச்சயமா இருக்கிறதுல அதுக்கு பேரின்பம்னு பேர் இல்லையா? நித்யானித்திய விபேதா அதே விஷயம் தான். சுகம்ங்கிறது நித்தியம் அனித்தியம்னு 2. ஆத்ம ஜானம் சுகம் நித்தியம். ஆத்ம ஜானத்திலிருந்து வரக்கூடிய சுகம் இருக்கு இல்லையா, அந்த சுகம் நித்திய சுகம் அப்படின்னு சொல்லப்படுறது. அனித்தியம் போகஜம் ஸ்மிருதம். இந்த அனித்திய சுகம்ங்கிறது போகஜம். போகத்தை நம்ம லௌகிகமா லோகத்துல எந்த வஸ்துக்களை அனுபவிக்கிறோமோ நம்ம வஸ்துக்களை அனுபவிக்கிறதுல இருந்து போகம், நம்மளுடைய வஸ்துக்களுடைய போகத்திலிருந்து வரக்கூடிய சுகம் இருக்கிறதுங்களா போகஜம். போகாச்சு சாயத்து. போகத்தினால கிடைக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட், ஒரு சுகம் என்ன உண்டோ, கம்ஃபர்ட்ஸ்னால ஃபியூச்சர் கம்ஃபர்ட்ஸ்னால வர சுகம் பிளஷர், அது அனித்தியம். ஏன்னா அது அந்த வஸ்துவை நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் தான் அந்த சுகம் இருக்கும். அந்த வஸ்து நம்ம அனுபவிக்கும் போது தேஞ்சு போயிடலாம், அது வீணா போயிடலாம். வீணா போயிடுச்சுன்னா அதுல இருந்து சுகம் வராது. ஐயோ அதை ரிப்பேர் பண்ணணுமே, இல்ல அதுக்கப்புறம் திருப்பி வேற ஒண்ணு வாங்கணுமே, அதுக்கு ஏற்பாடு பண்ணணுமேனு போறது இல்ல. நம்மளுக்கே அதை அனுபவிக்கும் போது என்ன ஆயிடலாம், பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டுள்ளலாம். பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வஸ்துவிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகத்தை நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடும். அதோடு மட்டும் இல்ல, அது நம்மளுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கலாம். இந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. அதனால போகம், லோகத்தில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் கம்ஃபர்ட் என்ஜாய் பண்றதுலேருந்து வரக்கூடிய சுகமானது அனித்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாசாத்மகம் சத்தியாஜ்யம் வேத சாஸ்திரார்த்த சிந்தகை. வேத சாஸ்திரார்த்தத்தை சிந்தகை, வேதம் சாஸ்திரம் இதெல்லாம் இது யார் பிரதானமா இருக்குது, இதெல்லாம் முக்கியமா இருக்குது, இதுதான் முக்கியமான விஷயம், இதை விட்டுதான் லோகத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும்னு யார் நினைக்கிறாளோ, வேத சாஸ்திரார்த்த சிந்தகை அதை சிந்தனை பண்றவாளாலே நாசாத்மகமான அனித்தியமான அழியக்கூடியதான தது அந்த போகஜன் அனித்திய சுகம் இருக்கு இல்லையா, சத்யாஜ்யம் அது விடப்பட வேண்டும்.
வேத சாஸ்திரார்த்த சிந்தத்தைக்கு அது விடப்பட வேண்டும் அப்படின்னு. சௌகதானாம் மதம் ஸ்வம் ஸ்வீகரோசி வரானே ஸ்வம் சௌகதானாம் மதம் ஸ்வீகரோசி ஸ்வம் சௌகதானாம் மதம் சாதாரணமா சௌகதஹான்னாக்க சர்வஜ்ஞ சுகதோ புத்தஹா தேவாதி விநாயகஹான்னு அமரகோஷம். சுகதஹாங்கிறது புத்தரை குறிக்கும். சௌகதாவிலே புத்த மதத்தினுடைய ஃபாலோவர்ஸை குறிக்கும். சௌகதானாம்னா பௌத்தர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல பௌத்தர்கள்னு பேர் சொல்லியிருந்தா கூட சொல்லப்பட்ட விஷயங்கள் பௌத்தர்களுடைய விசேஷமா சொல்லப்படல, சார்வாகளுடைய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. சௌகதானாம்ங்கிறது வேத சாஸ்திரார்த்தங்களை நம்பாத, வேத சாஸ்திரார்த்தங்களை ஃபாலோ பண்ணாதங்கிற சென்ஸ்ல மட்டும் அதை எடுத்துக்கணும். அப்படி இருக்குன்னா சார்வாக்கான்னு கிடைக்கும். பின்னாடி சில இவாள்லாம் இருக்க பட்சத்துல இந்த மத்த விலாச பிரவசனம்னு மகேந்திரவர்மன் ஒரு டிராமா எழுதினா இருந்தோம். அந்த டிராமாலாம் பௌத்தாலாம் காமிக்கும் போது கொஞ்சம் சித்தத்துல இன்ட்ரெஸ்ட் உடையவாளா, லௌகிகமான அந்த பிளஸர் இருக்கு பாருங்க, அந்த பிளஸர்ல இன்ட்ரெஸ்ட் உடையவாளா கூட காமிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா டீஜெனரேட் ஆகுது இல்லையா? டீஜெனரேட் ஆகும்போது அது என்ன ஆகும், ஆரம்பத்துல எப்படி இருந்திருக்கோ அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு டீஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த தேவி பாகவதை எழுதும்போது தேவி பாகவத காலத்துல என்ன இருக்கலாம், பௌத்தர்களும் ஓரளவுக்கு சித்தத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உடையவாளாக, அவளுக்கு நாஸ்திகால்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாஸ்திகால்னா அயம் லோகா நாஸ்தி பரஹா சிதிமானி அப்படின்னு சொல்லிருக்கீங்க கடோபனிஷத்துல. பரலோகமே கிடையாதுன்னு யார் சொல்றாலும் அவன் தான் நாஸ்திகன். பௌத்தெல்லாம் என்ன ஆகும், பரலோகம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, கர்மாங்கிறது உண்டு, அந்த கர்ம பலங்கிறது உண்டுங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறா. அந்த மோட்சம் வர வரைக்கும் ஆத்மாங்கிறது என்ன ஆகும், அந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடியதான அந்த பஞ்சஸ்கந்த ரூபமான ஆத்மாங்கிறது ஒண்ணு எடுத்துட்டு இருக்கும், அது போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஆத்மாங்கிறது ஒரு தனி வஸ்துவா இல்லாம அது ஒரு கங்க்ளாமரேட், அது ஒரு யூனிட்டா இருக்கு, காம்ப்ளெக்ஸ் யூனிட்டா இருக்கு. அவ்வளவுதானே விஷயமே தவிர ஆத்மாங்கிறது நைராத்தியவாதிகள்னா கூட ஆத்மாங்கிறது ஒண்ணு இல்லைன்னா கர்மாவை அனுபவிக்கிறதும் ஒருத்தருமே கிடையாதுங்கிறது இல்லை. கர்மாவை அனுபவிக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் யூனிட் இருக்கு, ஆத்மாவுக்கு சமானமா ஆத்மாவுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற மாதிரி. அதனால கர்மா எங்க போய் நிற்கும், கர்மாவே எங்கேயும் போய் நிற்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அவளும் பரம நாஸ்திகால்னு முடியாது. ஒரு மாதிரி கர்மா பரலோகம் புண்ணிய பாபங்கள் எல்லாம் ஒத்துக்கிறவாதான், வேதத்தை ஒத்துக்கல, அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல சௌகதானாம்ங்கிறது அவன் மேல சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு சார்வாக்கள்னு எடுத்துக்கணும். சௌகதானாம் மதந்தே ஸ்வம் ஸ்வீகரோசி பரானமே. நீ சௌகர்களுடைய மதங்களை, அதாவது லோக சுகம் தான் பிரதானம், நித்திய சுகம் அனித்திய சுகங்கிறதுலாம் இல்ல, லோக சுகம் தான் பிரதானம்னு அதைத்தான் நீ ஃபாலோ பண்ணணும். ஒரு யங் லேடியா இருக்கிறதுனால, ஒரு யூத்தா இருக்கிறதுனால நீ ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த லௌகிகமான விஷயங்களை தான் ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்றதா இருந்தால் ததாபி அது இருக்குண்டா எவ்வளவு பிரார்த்திய பூஷ்வ போகான்னு அனுஷ்டமான என்ன ஆகும். அதாவது சொல்ல பாருங்க, அதாவது சார்வாக்களுடைய முதல்ல ஒண்ணு சொல்லுவா, அதாவது ரிணம் கிருத்வா கிருத்தம் பிஜே பக்தி பூஜை லோகத்தை புனராகமனம் கிட்டா அப்படின்ட்டு. அதாவது அவளுடைய மெயின் நோக்கம் என்ன, யாவ ஜீவம் சுகம் ஜீவே, நம்ம எது வரைக்கும் இந்த உலகத்துல உசுரோட இருக்குமோ அது வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். யாவ ஜீவம் லைஃப் இருக்கிற வரைக்கும் சுகம் ஜீவத்திலே ஹாப்பினஸ். ரிணம் கிருத்வா கிருத்தம் பிஜே, ஏன்னா நம்ம ஊர்ல என்ன வச்சிருக்கோம், நம்மளுடைய ட்ரெடிஷனல் ரிலிஜன்ல கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா கடன் அடைச்சிடணும், கடனோட போகக்கூடாதுன்னு. கடன் அதாவது கடனோட செஞ்சு போயிட்டாக்கா அடுத்த ஜென்மால யார்கிட்ட கடனை வாங்கி அடைக்காம போயிட்டோமோ அவளுக்கு கடன் அடைக்கிறதுக்கு அவாத்துல பிறக்கணும் அப்படின்பா. பிறந்து கைதியா பிறந்து வேலை செய்யணும், இல்ல அவாத்துல என்ன ஆகும், மாடா உழைக்க வந்திருக்கும் அப்படின்னுட்டு. அந்த மாதிரி மாடனா மாடு மாதிரின்னு அர்த்தம். ஸோ அதாவது என்ன ஆகும்னா, இந்த இன்கம் மார்டாலிட்டி எல்லாம் இருக்கு, அது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா என்ன கடன் அப்படின்பா சாதாரணமா. அதனால அந்த மாதிரி ஆயிருக்குங்க. கடன்கிறது நிச்சுட்டு போகக்கூடாது, முக்கியமான விஷயங்கிறது. ஸோ கடன்கிறது ஒரு மகா என்ன சொல்றது, அவாய்டபிள் கடன் பட்டார் போலேன்னு. ஸோ அது அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வேற. அதனால என்ன இருக்கு, ஆனா இந்த ட்ரெடிஷனுக்கு நேர்மாறா சார்வாக்கம் டெவலப் பண்றதுனால என்ன பண்ணுவான், தினம் கிருத்துவா கிருத்தம் பிஜே அப்படிங்கறது என்ன பண்றான், கடனை வாங்கியாவது நீ என்ன பண்ணு, சோக்கி மாதிரி என்ஜாய் பண்ணு, கடன் அடைக்கணும்னு கவலைப்படாத அப்படிங்கிறான். கடன் அடைக்காம போயிட்டா நிம்மதி, எவனோ ஒருத்தங்க கஷ்டப்படுறாரு, நீ சோக்கியமா இருந்துட்டு இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா கடன் நம்மளுக்கு பைண்டிங்கர் தான் எடுத்துக்கல, பைண்டிங்கிற கான்செப்டையே எடுத்துக்கல. ஸோ யாவ ஜீவம் சுகஞ்சீவே தான். ஸோ ததாதி எவ்வளம் பிரார்த்திய பூஸ்வ போகான் அனுத்தமான், மிக உயரிய போகங்களை அனுபவி. பரலோகத்து சந்தேகா எதி
கிருஷோதரி பரலோகத்து சந்தேகா எதிர்த்து அஸ்தி. உனக்கு பரலோகம், அதாவது பரலோகம் இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையான்னு டவுட் இருந்தா இல்லைன்னு எடுத்துக்கிறதா பெட்டர் இல்லையா? பரலோகம் இருக்குங்கிறதுல சந்தேகம் இருக்குமானால் ஸ்வர்கபோக பராநித்தியம் பவ பாதினி பூத்தலே, அந்த சொர்க்கத்துல என்னென்ன சுகங்கள் கிடைக்குமோ அந்த சுகத்தை பூத்தலத்திலேயே அனுபவிச்சுட்டு இந்த லோகத்திலே சொர்க்கத்துக்கு எல்லாரும் போறதுக்கு காரணம் என்ன? அந்த சொர்க்கத்துல சொர்க்க சுகம் கிடைக்குங்கிறதுக்காகத்தான். இந்த லோகத்துல அதாவது யாக யஜ்யங்கள்லாம் கஷ்டப்பட்டு நம்ம பண்ணி அதை யாக யஜ்யம் பண்ணும்போது சுகத்தெல்லாம் அனுபவிக்காம விரத வாரங்கள்லாம் இருந்துட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு யாக யஜ்யங்கள் பண்ணும்போது என்ன பண்றோம்? சொர்க்கத்துல போய் யாக யஜ்யம் பண்ண முடியாது. சொர்க்கத்துல போய் அதே சுகத்தை தான் அனுபவிக்க போறோம். இந்த பூலோகத்துல என்ன சுகத்தை வாண்டான்னு தியாகம் பண்ணமோ அந்த சுகத்தை தான் அங்க அனுபவிக்க போறோம். சொர்க்கமே இல்லாத போது அதுக்காக கஷ்டப்பட்டு யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அந்த சுகத்தை பூலோகத்திலே அனுபவிச்சுட்டு போலாமேங்கிறான். இருக்கும் அந்த நல்ல காரியம். அவிரோதேன கர்த்தவியம் தர்மார்த்த காமசேவனம். தர்மார்த்த காமசேவனம் அவிரோதேன, ஒண்ணுக்கு விரோதம் இல்லாமலையும் பாக்கிகளுக்கு விரோதம் இல்லாமலையும். இப்ப நீ பண்ற தர்மார்த்த காமசேவனம்னு, அதாவது தர்மம் அசுராளுக்கு ஒண்ணு தேவாலை காப்பாத்துறது தர்மம்னு நினைக்கிறேன் இல்லையா, அது அசுராளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது இல்லையா? இந்த தர்மத்துக்கு அது விரோதமா இருக்கு இல்லையா? அவிரோதேன கர்த்தவியம் அப்படின்னா தஸ்மாத் ஸ்வமதி கல்யாணி மதின் தர்மே சதாகுரு. நீயும் ப்ராப்பரா ஃபாலோ ரைட்டியஸ் ரூல்ஸ், அதாவது ரெண்டு பேருக்கும் அக்செப்டபிளா, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கிற, ரெண்டு பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய தர்மம்னு அர்த்தம். இந்த இடத்துல தர்மம்னா யாக யஜ்ஞாதி தர்மங்கள்னு அர்த்தம் இல்லை. அதாவது இந்த காமன் சென்ஸ்ல ஒத்துட்டு இருக்கக்கூடிய ராஜ தர்மங்கள். நாங்க பாட்டுக்கு நிராகசனான்னு ஆரம்பிச்சா பாருங்க, ஆரம்பத்துல வைத்தியர்கள்லாம் அசுரால்லாம் அவ பாட்டுக்கு தேனேன்னு அந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்கா. அவ உங்க வம்புக்கு வரல, உங்ககிட்ட அவ சண்டைக்கு வரல. ஆனா நீயா வடிவில் அவளை சண்டை கூட்டணி பண்ணிட்டு எல்லாரையும் கொண்டு போட்டு இருக்க. ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாம யூ ஹவ் டு ஃபாலோ ரைட்டியஸ் ரூல்ஸ். தட் ஷுட் பி சம் என்ன சொல்றது ப்ராப்பர் கோர்ஸ் பிட்வீன் அஸ், ரெண்டு பேருக்கு நடுவில் ரூலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ தர்மே தேவையில்லாம அனாவசியமா போற போக்குல ரொம்ப வளர்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ பி ரைட்டியஸ் பி வர்ச்சியஸ் அப்படின்ட்டு. அபராதம் வினா, அதேதான் சொல்றான். அபராதம் வினா தைத்தியான் தஸ்மான் மாறைய சேர்ந்துக்கு. அபராதம் வினா, அவர்கள் எந்த தவறும் செய்யாத போது, அவர்கள் எந்த பாவமும் செய்யாத போது, அவர்கள் எந்த குற்றமும் செய்திருக்காத போது, அதுவும் அவள் என்ன பண்றார்? யுவர் கிவிங் தம் வெரி சிவியர் கேபிட்டல் பனிஷ்மென்ட். எல்லாரையும் கொண்டு போட்டுருக்க இல்லையா? அபராதம் வினா தைத்தியான் தஸ்மான் மாறைய சேர்ந்துக்கு. அவள் எதுக்கு நீ சொல்ற? தயா தர்மோஸ்தி தேகோஸ்தி சத்தியம் பிராணா சத்தியத்துக்காக ஏன் நியாயம் பேசுறான்? அதாவது இந்த இது இருக்கு பாருங்க, சைத்தான் வேதம் ஓதுறதுங்கிற மாதிரி. தயா தர்மோ அஸ்ய தேகோஸ்தி, தயா தர்மஹா, அதாவது தயா தர்மஹா, தர்மம்னா எதுன்னா தயா கருணை காட்டணும், பரத்தியார்த்த கருணை காட்டணுங்கிறதுதான் தர்மம். ஒருத்தனுடைய முக்கியமான தர்மமா இருக்கணும். தயா தர்மஹா அஸ்தி அஸ்ய தேகா அஸ்தி சத்தியே பிராணா சத்தியத்துக்காக. வியால் should agree to what you have agreed upon. வியால் should agree to what you have agreed upon. சத்திய, அதாவது இவாள்லாம் இருக்க சாதாரணமா சொல்றாங்க அந்த அண்டர் வேர்ல்டுன்னு சொல்றோம் இல்லையா? அண்டர் வேர்ல்டுல முக்கியமான இது கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா கொடுத்த வாசை காப்பாற்றுறது. ஸ்டிக்கிங் டு வேர்ட், ஸ்டிக்கிங் டு ட்ரூத். அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரின்ற மாட்டா, ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரிடக்கூடாது. தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அந்த துரோகம்ங்கிறது இட் இஸ் கன்சிடர்ட் டு பி கிரேட்டஸ்ட் இது லேசிங் அங்க. ஸோ சத்தியே பிராணா பிரதிஷ்டிதாக. த லைஃப் ஆஃப் ஆல் தி பீப்புள் ஆர் ஒன்லி இன் ட்ரூத். தஸ்மாத் தயா ததா சத்தியம் ரட்சணியம் சதாபுதேவி. தயா கருணை, சத்தியம் உண்மை, இது ரெண்டு எல்லாரையும் எல்லா காலத்திலையும் எல்லா விதத்திலையும் ரட்சணியம். காரணம் பத சித்ரோனி. என்ன பண்றான்? நீ எதுக்கு எங்களை சொல்ற? எதுக்காக இந்த மாதிரி வர? எதுக்காக எங்ககிட்ட நீ சண்டைக்கு வந்திருக்க? காரணம் பத சித்ரோனி தானவானாம் பதே தவா. உனக்கு தலை வெடிக்கு மேல இருக்கு. தானவானாம் பதே தவா அப்படின்னா தேவி வாச்ச. அந்த இடத்துல தேவி என்ன பண்றா? மேல சொல்றா தயா புஷ்டம். மக்கள் ரொம்ப புத்திசாலி மாதிரி ஒரு சென்சிபிளா பேசுறான் இல்லையா? அது நியாயம் நேர்மை அதெல்லாம் வேற சொல்லியிருக்கான். சத்தியத்தோட இருக்கணும் இருக்கான், அனாவசியமா இருக்கா. அதனால அவனுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல போறதுக்கு முன்னாடி அவனுக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதே இல்லையே. ஸோ தயா புஷ்டம் மகாபாகோ கிமர்த்த நிகழ்த்தாகட்டா ததகம் சம்பிரவக்தியாமி அனநேக பிரயோஜனம். நீ நான் எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டேன். தயா புஷ்டம் எதுக்காக வந்து கிமர்த்த நிக ஆகட்டா, நான் எதுக்காக வந்திருக்கேன்னு கேட்டேன். ததகம் சம்பிரவக்தியாமி, அந்த காரணத்தை நான் சொல்றேன். சதி அந்த காரணத்துக்கு அனநேக பிரயோஜனம். என்னுடைய இவர்களை அசுரால சொல்றதுல என்ன பிரயோஜனம்னு நான் என்ன பண்றேன்? விசராமி சதா தைத்திய சர்வலோகேஷு சர்வதா. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுதோ, நான் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவன். சர்வலோகேஷு
நீ இந்த லோகம் வந்து உங்களுடைய லோகம், நீ இருக்கிற இடம், நீ இருக்கிற இடத்துக்கு நான் அனாவசியமா வந்திருக்கேன், அதாவது உங்க ஊருக்குள்ள நான் பூந்து உங்க வீரர்களை நான் கொல்றேன் அப்படின்னு கேட்கிற. எல்லா இடமும் இடம். நீங்களாம் நான் சொல்றதை கேட்டு நான் எப்படி இருக்கேங்கிறத கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருந்தா நடத்துக்கணுமே இல்லையா? உன் பர்மிஷனை கேட்டு உன் ஊருக்குள்ள நடந்துட்டு உன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் ஃபாலோ பண்ணணும்ங்கிறது இல்லை. The whole universe becomes mine. So vitarani sada sada always, vitarani sada advaitya sarva lokesu sarvada, எல்லா லோகத்திலையும். இதுல சொல்றாரு பாருங்க, இந்திர விரோசன் ஆக்கியா இதுல சர்வேசு லோகேசு காமசாரஸ்தா அப்படின்ட்டு அந்த மாதிரி. அதோட மட்டும் இல்ல, நியாயா நியாயவுக்கு பூதானாம் பசியந்தி, நியாயா நியாயவுக்கு பூதானாம் பசியந்தி. நான் வந்து எல்லா ஊருக்கும் வெளியில போயிட்டு இருக்கேங்கிறது மட்டும் இல்ல, நியாயா நியாயம் பசியந்தி, ஜனங்கள் செய்யக்கூடிய நியாயமான காரியம் என்ன, அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் என்ன அப்படிங்கிறத பூதானாம் அவ்வளவு பேருடைய நல்லது கெட்டதுகள் அவ்வளவுத்தையும் பசியந்தி. நான் போயிட்டு இருக்கும் போது வெறுமையா போயிட்டு இருக்க, சும்மா ஊசிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம், சாட்சி இருக்கிறேன். நான் சாட்சியா இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அவளை செய்ய வைக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது, அவளை நான் தூண்டல, சாட்சியா இருந்து யார் என்ன பண்றாங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். நான் கதாதி போகித்த அம்பாள் இருந்து சாட்சி சுரூபமா இருக்கக்கூடிய மாயையினுடைய பட்டத்தை என்ன, மாயையினுடைய சுரூபம் என்ன, மாயையினுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து பர்ஃபெக்டா அழகா சொல்லியிருந்தா. வெறும் ஒரு அசுரனுக்கும் அம்பாளுக்கும் நடக்கக்கூடிய வெறும் டயலாக் இல்ல, ஒரு ரெண்டு வீரர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டயலாக்ல மட்டும் இல்லை. இது வந்து என்ன பண்ணோம், நம்ம வேதாந்தத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சுரூபாதிகளை கூட ரொம்ப விசேஷமா தெளிவா சொல்ற மாதிரி அழகா இருக்கு பாருங்க. நமே கதாபி போகிச்சா, எது ஒண்ணுத்தையும் அனுபவிக்கணும், எது ஒண்ணுத்தையும் அனுபவிச்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நீ என்ன வந்து என்ன பண்ண, யவனத்துல லோகத்துல போகத்துல அனுபவின்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் அனுபவிக்கணும், அந்த சுகத்தை நான் அனுபவிக்கணுங்கிற இச்சா ஆசை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நலே போக இச்சா, நலே கதாபி, எப்பவுமே இச்சம் இல்லை, நீ சொல்றதுனால எதிர்ப்பு இல்லைங்கிறது இல்லை, எப்பவுமே அந்த இடத்துல என்ன இருக்கு, அந்த போக இச்சா, நலே கதாபி போக இச்சா ந லோகா, இந்த கிரீடு அதுவும் என்கிட்ட கிடையாது. இன்னும் வைரிக்கா, நான் யாரையும் எதிரியாவும் பாதிக்கல, யாரோடையும் எனக்கு எதிர்ப்பு கிடையாது. இன்னும் வைரிக்கா தர்மார்த்தம் விசராமியற்ற, நான் நடக்கிறது முழுக்க என்னுடைய மூமெண்ட் அத்தனை எது தர்மார்த்தம், சம்சாரே சாது ரட்சணம், சம்சாரத்துல சாதுக்களை காப்பாற்றுறது மட்டும்தான். சாது ரட்சணம்னா எப்படி, விரதம் ஏதத்து நியத்தம் பாலையானி நிஜம்சதா, இது நிஜம் விரதம் ஏதத், இதுதான் சாது ரட்சணம்ங்கிறத என்னுடைய உண்மையான முக்கியமான விரதம். இதை ஆல்வேஸ் ரட்சிப்பான், நான் எப்பவுமே இதை ரத்தம் மெயின்டைன் பண்றேன். இந்த விரதம் தான் சாதுக்களை ரட்சிக்கிறது தான். சாதுனாம் ரட்சணம் காரியம் சந்தவியா ஏசாதவா, சாதுக்களை ரட்சணமானது பண்ணப்படணும். சாதுக்களை ரட்சிக்கணும்னா அது எப்படி பண்ண முடியும், ஹந்தவியாக அசாதவா, அசாதவா ஹந்தவியாகனு அர்த்தம், எப்படி ட்ரீட் பண்ணணும். அவ வந்து ஒரு தண்டத்தினால கண்ட்ரோல் ஆயிட்டாள்னு சொன்னா ஓகே, இல்ல அவளை வந்து என்ன பண்ணணும், அவளை சம்ஹாரம் தான் பண்ணி ஆகணும்னா பண்ணி ஆகணும். அவள் எதுக்கு எந்த வழிக்கு வராலும் அந்த வழிக்கு அவளுக்கு பிரிஞ்ச வழியில அவளுக்கு நம்ம என்ன சொல்லணும், கண்ட்ரோல் பண்ணிதான் சாதுக்களை காப்பாற்றுறோம். அந்தவியாயே அசாதவா, எவர்கள் அசாதுக்களா இருக்காங்களோ, அசாதுன்னா யாரு, சாதுக்களுக்கு பிரிக்க வரவா, சாதுக்களை டிஸ்டர்ப் பண்றவா. வேத சம்ரட்சணம் காரியம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாது அசாதுங்கிறது டிஃபைன் பண்றது, சாதுக்களுக்கு வழியை காட்டுறது வேதம் தான் இல்லையா. அதனால வேத சம்ரட்சணம் காரியம். வேத சம்ரட்சணம்னா புத்தகத்தை மெயின்டைன் பண்றது, வேதங்கிறது என்ன, புத்தகத்தை பார்த்து படிக்கிறது இல்லையே. அதனால என்ன பண்ணணும், வேத சம்ரட்சணம்னா வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடிய சாதுக்களை ரட்சணம் பண்ணுவோம், அவளுக்கு வேதத்தை அத்தியனம் பண்றதுக்கு வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால சாதுக்களை ரட்சணம் பண்ணுவோம். வேத சம்ரட்சணம் காரியம் அவதாரை அநேகதா. அதனால அசாதுக்கள் அதிகமா போகும்போது, அசாதுக்கள் பவர்ஃபுல்லா போகும்போது அவதாரைகள், அவதாரம் எடுத்து என்ன ஆகும், பலவிதமான அவதாரங்கள், ஒரே ஒரு அவதாரம் இல்லை, ஒரு நேரத்துல இல்லை, பல அவதாரங்களை எடுத்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. இதே யுகத்திலையும் தானேவாகம் அவதாரான் விதர்மிக்க, அந்த சாதுக்களை காப்பாற்றுறதுக்காக எந்த அவதாரங்களை பாக்கி பகவான்லாம் எடுக்கிறாரோ அவர்களை தாங்குபவளும் நானே. எல்லாருக்கும் சக்தி ரூபமா இருந்து என்ன பண்றேன், விதர்மிக்க அந்த அவதாரங்களை தாங்கவும் செய்கிறேன். இல்லையா, மகிஷத்து துராச்சாரகா, அம்பாள் அந்த இடத்துல மேல சொல்றா மகிஷத்து துராச்சாரகா. ஆனா இந்த மதிவாசன் என்ன பண்ணிருக்கான்,
தேவர்களை இடத்துல திறப்பிட்டு அந்த இடத்துல எடுத்துட்டான். அதோட யாரையும் இந்த யாக யஜ்ஞங்கள் வேதாத்தியங்கள் எல்லாம் பண்ண விடல. அதோட கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிற யாக யஜ்ஞங்கள்ல நடக்கக்கூடிய ஹவிர்பாகங்கள் தேவாளுக்கு கிடைக்க வேண்டிய கத்திரையும் தான் எடுத்துட்டான். ஸோ அவ்வளோத்தையும் தான் எடுத்துட்டதுனால என்ன இருக்கு, லோகத்தினுடைய இது இருக்கு பாருங்க, காஸ்மிக் ஃபங்க்ஷன் கத்திரையும் சரியா நடக்கல, அது நடக்க முடியாம பண்றான். ஸோ மகிஷஸ்து துராச்சாரா தேவான்கள் சந்தி முக்கியதா, தேவர்கள் என்ன பண்றான், அவர்களை சம்ஹாரம் பண்றதுக்கு முனைஞ்சு நிற்கிறான். ஞாத்வாகம், அதனால அதை தெரிந்து தத்வதார்த்தம் அவனை சம்ஹாரம் பண்றதுக்காக பிராப்தாசி ராட்சசாதனாகி ராட்சச அவனுடைய வதத்துக்காக தான் நான் இப்ப இந்த இடத்துல வந்திருக்கேன் அப்படிங்கிற அம்பாள். சம்ஹரிசிய துராச்சாரம் சுரசத்ரும் மகாபலம், ரொம்ப தன்னை பலசாலியா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தேவர்களுக்கு சத்ருவா இருக்கக்கூடிய அவனை சம்ஹாரம் பண்ண போறேன். அதனால இப்ப என்ன பண்றேன், நீ இப்ப வந்து நான் யாரு எதுக்காக வந்தேன் ஏன் இந்த மாதிரி பண்றேன்னா கேட்டேன் இல்லையா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஜத்தத்துவம் நீ போ, இல்ல சித்த இப்போ உனக்கு வந்து இது இருக்கிறதா இருந்தா ஆசை இருந்து நீ கத்தி உடணும்னு நினைச்சா கத்திக்கோ. ஜத்த சித்த இல்ல சண்டை போட்டு நிக்கணும்னா நில்லு. சத்தியமேத விதாகிருத்தம் துருகிவா தம் துராத்மானம் இல்லையா, அவன்கிட்ட பேசல துராத்மா, அவன் நீ சொன்னது கேட்க போறது இல்ல. துராத்மானம் அந்த துராத்மாட்ட துருகி ராஜானம் மகிஷீசிகம், அதனாலதான் அவன் கேட்க போறது இல்லைங்கிறதுக்காக அவனை பத்தி சொல்லும்போது என்ன மகிஷீசிகம் அந்த எருமைக்கு பிறந்தவன இமன்யான் திரேட்டியாத்திர ஸ்வயம் யுத்தம் குறிச்சா, நீ போய் இந்த மாதிரி ஏன் அனாவசியமா பொறுத்து ஆரம்பிச்சு அவ எல்லாரையும் சொல்லிட்டு இருக்க, நீயே போடா நீயே போய் சண்டையை போட்டு நீயே பேஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லு. சஞ்சீவித்தே கற்று நிச்சாட்சி ராஜ்யஸ்தவ மயாசக, உன்னுடைய ராஜாவுக்கு என்னுடன் உடன்படிக்கை செஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் சமாதானமா போனமா இருக்கிறதா இருந்தா சர்வே விட்டு பாதாளம், முதல்ல என்ன பண்ணணும், தேவலோகத்தை விட்டுட்டு எல்லாரும் பாதாளத்துக்கு போங்க. வைரம் கெத்வா வைரம் கெத்வா எனிமிட்டியும் மனசுல எனிமிட்டி என்டர்டைன் பண்ணக்கூடாது, அதையும் விட்டுடணும். தேவ திரவியந்தி எச்சிச்சு ரணேஸ்வரான் எச்சிஞ்சு தனம் எச்சிஞ்சு திருடம், தேவ திரவியம் என்னென்னலாம் நீங்க தேவ திரவியத்து திருடம் கிருத்தம் அவள்கிட்ட இருந்து பிரிகின்றதுன்னு அர்த்தம். சந்தியில திருத்தம்னு வந்திருக்கு. என்னென்னலாம் நீங்க பிரிகின்றிருக்கீங்களோ விஸ்வா சுரான் ரணே, சண்டையில தேவர்களை ஜெயிச்சு எண்ணத்தெல்லாம் எடுத்துருக்கீங்களோ தத்வா அத்தனையும் பிடிச்சிட்டு தேவலோகத்தை அவள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருந்தோம். யாம்சி பாத்தாளம் பிரகலாதோ எத்தனை பிடிச்சது, பிரகலாதன் இருக்கா இல்லையா, அவன் இப்ப உங்க கூட வரல, அவன் இந்த வம்புல சேரல, அவன் இருக்கிற இடத்துக்கு அவனுடைய ராஜ்யத்துல அவன் கூட போயிருந்தோ, அதுதான் நீங்க பண்ண முடியும், அதுதான் பண்ணலாம். உனக்கு சந்தி வேணும்னா இதுதான் சந்திப்பேன், நீ எனக்கெல்லாம் எதுவும் கொடுத்து என்ன என்கரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு வியாசர் சொல்றார். சத்ருத்வா வச்சனம் தேவியா அசிலோமா புரஸ்திதா, அசிலோமா தானே அம்பாள்கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் என்ன பண்றான், விடாலாக்கியன் மகாவீரம் அப்புறத்து பிரீத்தி பூர்வகம், விடாலிட்ட போய் ஒரு ஏதோ தாம் இருக்கிறாப்புல இருக்கு, என்ன பண்றது, அதாவது நம்ம பொழைக்கிறதுக்கு வழி இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு பிரீத்தி பூர்வகம் அவன்கிட்ட போய் என்ன பண்றான், இல்லைங்க ஏதாவது சான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறதுக்காக அவன்கிட்ட போய் கேட்கறான். அசிலோமா உவாச்ச கிருத்தம் சேர்த்து விடாலாக்கிய பவானியா கதித்தம் செய்யுது, பவானி அம்பாளால சொல்லப்பட்ட ஏரியோ அது கேட்டையா, ஏவம் கதே கிம் கர்த்தவியம், இது இப்படி இருக்கும்போது விக்கிரக சந்திரேவா, விக்கிரகான்னு என்ன அர்த்தம், சண்டையா சந்தியா உடன்படிக்கை, சமாதானமா போலாமா சண்டை போடணுமா என்ன பண்றதுன்னா அந்த விடாலங்கிறவங்க கொஞ்சம் பியூட்டிஃபுல்லா பேசலாம். விடாலாட்சி உவாச்ச, அந்த விடாலாட்சிங்கிறவர் தானே நசந்திகாமோஸ்து நிருபோபிமானி, நிருபகா ராஜா அபிமானி கர்வம் நிரம்பினவனா இருக்கான், ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தி, தனக்கு ஈக்குவலண்டா யாரும் கிடையாது, தன்னோட பெரியவா யாரும் கிடையாது, தன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற லெவல்ல ரொம்ப அபிமானம் அகங்காரம் ஜாஸ்தி. சந்திகாமோஸ்தி, அவனுக்கு சமாதானமா போறதுலயோ உடன்படிக்கையிலயோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. யுத்தேத்த மிருத்தியும் நிகனந்தி ஜானன் நியதந்தி ஜானன், அவன் என்ன பண்ணுவான், யுத்த ஸ்ரீயினாலதான் தனக்கு வதம்னு அவனுக்கு வரம், இங்க வந்திருக்கிறது ஸ்ரீன்னு தெரியும், அதனால யுத்தேத்த மிருத்தியும் நியதம் ஜானன், இந்த மிருத்தியானது நிச்சயமா அவனுக்கு கிடைக்க போறதுங்கிறது தெரியும். திருஷ்வாகதான் பிரேரயதே ததாஸ்மான் ஹதான் திருஷ்வா, சண்டையில் இது வரைக்கும் என்ன இருக்கு, முன்னாடியே இந்த துர்முகன் அப்படி இப்படின்னு 4-5 அசுரர்கள் மகாவீரர்கள் வந்திருக்காங்க, அவ்வளவு பேரும் செஞ்சிருக்காங்க இல்லையா, அவ்வளவு பேரையும் ஹதான் திருஷ்வா, அவ்வளவு பேரும் போயிட்டாங்கிறது தெரிஞ்சுட்டு அம்பாளை ஏற்றி யாராலையும் சண்டை போட முடியாதுங்கிறது தெரிஞ்சுட்டு ஆத்மான் பிரேரயதே நம்மளை அறிவிச்சிருக்காச்சு. தெய்வம் ஹி கோதிக்கிராமிக்கும் சமர்த்தா, தெய்வம் அதிக்கிரமிக்கும்
தெய்வம்னா ஸ்டேட். விதியை மீறதுக்கு யாரால முடியும்? இப்ப நம்மளும் என்ன பண்ண முடியாது, பழக்கிறதுக்கு வழி பார்க்க முடியாது, மனுஷனும் பழக்கிறதுக்கு வழி பார்க்க போறது இல்லை. நம்மளாலையும் மனுஷனை மீறி எதையும் செய்ய முடியாது. எது விதியோ தலைவிதி எப்படி இருக்கோ அப்படிதான் போனோம், வேற வழி இல்லை. தெய்வங்கி அதிக்கிரமிக்கும் கோஷம் இருக்கா, யாரால கேட்ட மீற முடியும்? விசாத்திய ஏவாஸ்திக சேவகானாம் தர்ம சதா மான விவர்ஜிதானாம் ஆக்ஞாபராணாம் வசவர்த்திகானாம் பாஞ்சாலிகானாம் இது சூத்திரபேதா. இந்த இடத்துல வேற ஒரு சொல்றான், இது ஏதோ சில மேனஸ்கிரிப்ட்ல உள்ள சொல்லிருக்கு, அதனால பிராக்கெட்ல கொடுத்துருக்கா. அவன் முக்கியமா ஒண்ணு சொல்றான், விசாத்தியம் ஏவாஸ்திக சேவகானாம். சேவகானாம் சர்வன்ஸுக்கு டிஸ்சார்ஜியோட எல்லாமே ரொம்ப கஷ்டமான விஷயம். சர்வன்ஸால எது ஒன்றுமே பண்ண முடியாது. சர்வன்ஸ் என்ன பண்ணணும், டியூட்டி இஸ் சிம்பிளி சர்வன் ஒபே, வேற எதுவும் கிடையாது. அவளால கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது, சஜஷன் இல்லாம கொடுக்க முடியாது. ஸோ டிஸ்சார்ஜியேவ தர்மஹா, இந்த சர்வன்ஸினுடைய தர்மம், அதான் சேவா தர்மஹா பரமகசனஹான்னு பர்தர்கள் கூட சொன்னார் பாருங்க. யோகிநாம பிரகர்ணியா, முக்காலத்து அறிந்த யோகிகளுக்கு கூட சர்வீஸ்ங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு. சர்வன்ஸ் எப்படி இருக்கணும், மான விவர்ஜிதானாம், அவளுக்கு சொந்தமா அந்த சுயமரியாதைன்னு சொல்ல பாருங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது அது இருக்கக்கூடாது. அதை விட்டு அவ பேசவே கூடாது, அதை விட்டு என்டர்டைன் பண்ணக்கூடாது. மான விவர்ஜிதானாம், சர்வன்ஸினுடைய ஆட்டிடியூட் இந்த மாதிரிதான் இருக்கணும். எஸ்பெஷலி ஒரு ராஜாட்ட சரி பண்றவங்க ஆட்டிடியூட் இப்படிதான் இருக்க முடியும். ஸோ ஆக்ஞாபராணாம் வசவர்த்திதானாம், வி ஆர் ஒன்லி ஒபீடியன்ட் சர்வன்ஸ். என்ன கமாண்டோ, என்ன டியூட்டியோ, என்ன ஆர்டரோ அதை ஃபாலோ பண்ணணும். வசவர்த்திதானாம், வி ஆர் கண்ட்ரோல் ஆஃப் அதர்ஸ். ஸோ நம்மளுடைய சிச்சுவேஷன் எப்படி, பாஞ்சாலிகானாம், இத பாஞ்சாலிகானா பொம்மை, இந்த பொம்மலாட்டத்துல இருக்கக்கூடிய பொம்மை இருக்கு இல்லையா, அந்த பொம்மைக்கு சுதந்திரமா தங்களுக்கு செயல்படும் பொம்மையெல்லாம் இலர்ச்சியான இன்டென்ஷன் ஜட வஸ்துக்கள், அதுகள் தாங்க சுதந்திரமா செயல்பட முடியுமோ? மேல அந்த பொம்மையை நூல் கட்டி என்ன பண்ணுவான், மேல யாரோ ஒருத்தர் சூத்திரக்காரன் இருக்க போறான், அந்த பொம்மலாட்டத்துல அந்த நூலை வச்சுட்டு அந்த பொம்மையெல்லாம் யார் எப்படி நகர்த்துறாளோ அந்த மாதிரி இந்த பொம்மை அத்தனையும் நகர போறது இல்லையா. அந்த நூலை ஆற்றவன் இருக்கானே, அவனுடைய இதுகளுக்கு ஏற்ப மூமெண்ட்ஸுக்கு ஏற்ப இந்த பொம்மை நடக்க போறது. நம்மளும் என்ன பண்ண போறோம், அந்த மாதிரி ராஜா கிட்ட இருக்கிற பொம்மை மாதிரிதான். அவன் என்ன பண்றான், ஒரு நூலை வச்சுட்டு பொம்மையை ஆட்டுறான். இந்த ராஜா என்ன பண்றான், தன்னுடைய கட்டளைங்கிற நூலை வச்சுட்டு நம்மள ஆட்டுறான். அவ்வளவுதான் விஷயம், இதுக்கு வேற வித்தியாசம் கிடையாது. ஸோ அது பாஞ்சாலிகானாமிக சூத்திரபேதா, அந்த மாதிரி தான் சூத்திரபேதம். பல பல நூல்களை வச்சுட்டு எப்படி எல்லா பொம்மையும் இது பண்றானோ அந்த மாதிரி கட்டளை வச்சுட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, ஜத்வா கதம் சத்திய புரஸ்வயாச்ச மயாதி வக்தவியம் இதன் கட்டோரம். இட்ஸ் வெரி ஹார்ட் மேட்டர். நீ என்ன பண்ணு, என்னுடைய இது டிசீஸை ஒத்துட்டோன்னு அர்த்தம் இல்லையா. என்னுடைய ஒன்னால சண்டை போட முடியாது, என்னுடைய ஆக்டிவ் விஷயம் என்ன, அம்பாளை எழுத்து நிற்க முடியாது, எழுத்து சண்டை போடுறதுக்கான சக்தியோ பிராணியோ கிடையாது. அப்படி சண்டை போட்டோம்னா சண்டையை ஜெயிக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாம் அம்பாளை எழுத்து நிற்கக்கூடிய வீரர்கள் இல்லை, அம்பாளை எழுத்துக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. அவ தனியா ஒண்டியா இருந்தா கூட அவ்வளவு சக்தியோட வீரர்களோட நம்ம இருந்தா கூட அவ்வளவு பேருமா சேர்ந்து எழுத்து நிற்க முடியாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லணும். அவ்வளவு அபிமானத்தோட இருக்கிற ராஜாட்ட சொல்லணும். ஸோ அதனால ஒத்துண்டு என்ன பண்ணுவோம், இந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். தேவர்கள் பேர் என்னத்தை பிடிக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு பாதாளத்துக்கு போய் சண்டையை விட்டுட்டு அங்க போய் உட்காந்துக்கோ. நம்ம தத்வாத ரத்னானி தரம் புராணம், தேவர்களுக்கான ரத்தங்களை கொடுத்துட்டு இங்க இருந்து பாதாளத்துக்கு போது இந்த நாட்டை எப்படி சொல்ல முடியும். பிரியம்ஜி வக்தவியம், அதான் முக்கியமா சொல்றான். சத்தியம் புரியாத் பிரியம் புரியாத் நத்புரியாத் சத்தியம் அப்பிரியம்னு விதூஷன் சொல்ல பாருங்க. அந்த மேட்டரை இதெல்லாம் கரெக்ட் தான். பிரியம்ஜி வக்தவியம் அசத்தியமேவ. ராஜாட்டு நம்ம பேசுறதா இருந்தா பெரியவாழ்கிட்ட, அதாவது நம்மளோட ஒரு ஹையர் அதிகாரிகிட்ட சொல்றதா இருந்தா, யாருடைய கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி இருக்கும் அவள்கிட்ட சொல்றதா இருந்தா பிரியம்ஜி வக்தவியம், அவளுக்கு என்ன ஆகும், ஏற்றுக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்ல முடியும். அது அசத்தியமா இருந்தா கூட, அன்ட்ரூவா இருந்தா கூட. நச பிரியம் சியாது ஹிதத்திற்கு பாதிக்கம். ஹிதத்திற்கு எது நல்லதோ, எது வாஸ்தவத்துல ஸ்லாக்கியமோ ஏற்றுக்கணுமோ அது அப்பிரியமா இருந்தா சொல்ல முடியாது, கஷ்டம். ஸோ ஹிதத்திற்கு நச பிரியம் சியாது, ஹிதத்திற்கா இருக்கிறது பிரியம் இல்லாம இருக்கலாம். சத்தியம் பிரியம்னோ பவதீக காமம். உலகத்துல உண்மையாயும் ஹிதமாயும் பிரியமாயும் ஒரு வஸ்து இருக்குங்கிறது ரொம்ப ரேர். காமம் நம்ம நார்மலி இட் டசன்ட் ஹேப்பன். அதாவது நல்லதாகவும் இருக்கு, அது ஜனங்களுக்கு உண்மையாகவும் இருக்கு,
ஜனங்களுக்கு பிடிச்சி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு அப்படிங்கிற வஸ்து ஒண்ணு இருக்கவே இருக்காது. ஸோ அதனால எது பெட்டர்? மௌனம் தத்தோ புத்திமதாம் பிரதிஷ்டிதம். ஸோ இதுதான் மௌனம் தான். அதாவது என்ன ஆகும், படித்த புத்திமான்களுக்காக மௌனமா இருக்கிறது, அந்த இடத்துல பேசாம இருக்கிறதுங்கிறது தான். ஸோ நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மேல சண்டையை போடலாம், இந்த ராஜாட்ட போய் பேச முடியாது, மௌனமா இருக்கலாம், வேற வழி இல்லைன்னு தான். ஏன்னா பல்பு வாக்கியம் இது. பல்பு வாக்கியம்னா பல்பதமான வாக்கியங்கள். அதாவது இந்த மாதிரி நம்ம இத்தனை நாளும் ராஜாவோட உற்பத்தி இருக்கோம்னு இருக்கு இல்லையா, இன்னைக்கு எப்படி வீரர்களா இருந்திருக்கோமோ அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்க முடியும். ராஜாட்ட நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு எக்ஸாப்ஷன், அதாவது பேஸ்லெஸ் எக்ஸாப்ஷன் இல்ல பேஸ்லெஸ் டிப்ரெஷன் ரெண்டுமே பாசிபிள் இல்லை. டிப்ரிடேஷன். ஸோ நான் பல்கு வாக்கியி பிரதிபோதனியாக ராஜாக்கு வீரருக்கு நீதி சாஸ்திரம். அதாவது மீனிங்லெஸ் அண்ட் சென்ஸ்லெஸ் பேஸ்லெஸ் வேர்ட்ஸால ராஜாவெல்லாம் தூக்கி விடக்கூடாது அப்படின்னு அர்த்த சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால நம்ம போய் என்னத்தை பேச போறோம், என்னத்தை சொல்ல போறோம். நூனம் தத்திர கந்தவியம். நூனம் டெஃபினெட்லி தத்திர கந்தம் டெஃபினட்டா போக முடியாது, போகக்கூடாது. சிதம் வா வஸ்து மாதராஜ். அவன்கிட்ட அன்போட, ராஜாட்ட அன்போட சிதத்தை சொல்றதுக்கும் போக முடியாது. இதுதான் நல்லது, இதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம பழக்கணும்னா இது இதுதான் வழி அப்படின்னு எது நல்லதோ அதையும் சொல்ல முடியாது. பிரசும்பாதி கதே ராஜா இல்லையா கேட்கணும்னா இப்ப இந்த மாதிரி சொல்றா, எழுத்து நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கு, இந்த காரணத்தினால அவ வந்திருக்கா, தேவர்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கா, அவ என்ன பண்ணா சர்வ சாட்சியா இருக்கா, அதனால அவளை எழுத்து நிற்க முடியாது, எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கிறவ அவதான், அவளை நம்மளால எழுத்து நிற்க முடியாது, அதனால என்ன பண்ணலாம், மேல சண்டையை போடுறதா இல்ல மேல என்ன சமாதானமா போறதா இல்ல நம்ம இந்த இடத்த விட்டு போயிடுறதா அப்படின்னு கேட்கலான்ட்டு போனா கோபம் அவனுக்கு கோபம் தான் வர போறது. இது சந்திச்ச கர்த்தவியம். இதை நம்ம யோசிச்சோம்னா யுத்தம் கர்த்தவியம் பிராணத்து சம்சையே. நிச்சயமா நம்ம பிராணத்து சந்தியானே இருக்கோம். உழைக்கிறதுங்கிறது கஷ்டம்தான். அதாவது அம்மாவோட சண்டை போட்டு ஏற்று நிற்க முடியாது. பிராணத்து சந்தையே சுவாமி காரியம் வரம் நட்வா. நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சா கூட நம்மளுடைய எஜமானன் யாரோ அந்த எஜமானனுடைய காரியத்தை காப்பாற்றணும், எஜமானன் காரியத்தை செய்யணும், எஜமானனுக்கு தான் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பிராணத்து சந்தையே சுவாமி காரியம் வரம் மத்வா. சுவாமி காரியம் பரம் மத்வா. சுவாமி நம்மளுடைய எஜமானனுடைய காரியமே வரம்னு சொன்னா சிறந்தது, பரம்னா உயர்வானது என்று சொல்லி மரணம் பிரணவத்தகா. மரணத்தை சிரணம் போல ஒரு புல்லுக்கு சமானமாக. அதாவது எப்படி நம்ம புல்லை பெருசா பொருட்படுத்த மாட்டோமோ, கேர் பண்ண மாட்டோமோ, அந்த மாதிரி நம்ம உசிரியும் பெருசா பொருட்படுத்தாமல் இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும், எடுத்து அப்படின்னு தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொன்னா. வியாசர் மேல என்னன்னு கதையை தொடர்ற அது என்னங்கிறது அடுத்த பகுதியில பார்ப்போம்.